ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். சுகன்யாவோட பர்த்டேக்காக என்ன வேணும்னு கேட்கும்போது அவள் என்ன சொன்னால், நம்ம திருவண்ணாமலை போகலாம்ப்பா, திருவண்ணாமலை போயிட்டு நம்ம கொஞ்சம் கிரிவலம் சுற்றலாம், நைட்டு ஃபுல்லாக என் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, எனக்கு கொஞ்சம் மனநிறைவாக இருக்கும்னு சொன்னாள். ஆனால் நான் ரொம்ப யோசித்தேன், அவளுக்காக தான் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் எனக்கும் ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. எல்லாரும் எதுக்காகவோ ஓடுறோம், எதுக்காகவோ யார்கிட்டயோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். சரி, நமக்காக இருக்கிறவங்க கூட சில மணி நேரம் நம்ம இருக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் சுகன்யாவை கூப்பிட்டு போனேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சுகன்யாவும் நானும் திருவண்ணாமலைக்கு ஒன்றா வந்தோம். இந்த லைட்டு, இந்த பலூனு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஊருக்கு நிறைய வந்திருக்கோம். இந்த கோவிலெல்லாம் நிறைய சுற்றியிருக்கோம். இந்த அண்ணாமலையாருக்கு முன்னாடி போய் நிற்கும்போது ரொம்ப தானாகவே உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பிச்சிட்டோம். எத்தனையோ பேர் வேண்டுதல்களோடு இங்கே என்னென்னவோ நடக்கும்னு வராங்க. நடக்குதோ இல்லையோ அந்த கிரிவலத்தை முடிச்சுட்டு போனால் கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கையோடு போகிறாங்க. இந்த கோயில் முன்னாடி போய் நிற்கும்போது அந்த ஒளி, அந்த விளக்கோட வாசனை எங்கள் மனசை ரொம்ப லேசாக்கிடுச்சு. எங்களுக்கே ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அடுத்த மாட்டி வருமோ இல்லையோன்னு தெரியல. ஆனாலும் வரும்போதெல்லாம் இந்த சந்தோஷமும் இந்த மனநிறைவும் எங்களுக்கு எப்பயும் கிடைச்சிருக்கு. இந்த ராத்திரி, இந்த மக்கள் கூட்டம், சுற்றி இருக்கிற ஒளி, மக்கள் எல்லாருமே சேர்ந்து போட்ட அரோகரா கோஷம் எல்லாமே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மன ஆறுதலையும் கொடுத்துச்சு. அண்ணாமலையாரே நேரடியாக எங்களுக்கு தரிசனம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்காக மட்டும் இல்லாமல் இதை பார்த்துட்ருக்கிற உங்களுக்காகவும் சேர்த்து நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ணாமலையார் எப்போதும் உங்கள் கூட இருப்பார். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நானும் சுகன்யாவும் 2 பேரும் கண்ணீர் மல்க வேண்டுதலோட அண்ணாமலையாரை பார்த்து வேண்டிட்டு அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பனி, இவ்வளோ குளிர், சுற்றி இருக்கிற மக்கள் கூட்டம் ரொம்பவே ஆசுவாசமாக இருந்துச்சு. நடந்து போகிற வழியெல்லாம் அண்ணாமலையாருக்கு அரோகரா கோஷமும், சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமும் ஏதோ ஒரு சிவப்பாட்டு பாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த பனியில், இந்த இரவில், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எத்தனையோ முறை நானும் சுகன்யாவும் சேர்ந்து கிரிவலம் சுற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் கடவுள் நினச்சாதான் நடக்கும் போல். மனசு முழுக்க ரொம்ப பக்தியோட, நிறைய வேண்டுதல்களோட, மக்கள் யாருக்கிட்டையுமே சொல்லாத தன்னுடைய ரகசியங்களையும், தன்னுடைய ஆசைகளையும், தன்னுடைய வழிகளையும் பகிர்ந்துக்கிற ஒரு இடமா இந்த கோயில்கள் இருக்குது. அப்படி எங்களுக்கும் எங்களோட வழிகளை பகிர்ந்துக்கிற ஒரு இடமா தான் இந்த கிரிவலம் எங்களுக்கு அமைஞ்சது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் தனியாக சுற்றுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கிரிவலமாக இது இருந்தது. போகிற இடத்துலலாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஏதோ ஒரு டீ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படி தான் நடக்க ஆரம்பித்தோம். சுகன்யா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டயர்டாகிட்டான். சரி, அவள் கூட அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரேக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய கதை பேசிக்கிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கால் முழுக்க வலிகளோடு நாங்கள் நடக்க ஆரம்பித்ததும் அண்ணாமலையாருக்கே அரோகரான்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக அண்ணாமலையார் எங்களுக்கு கூடவே இருந்து இந்த கிரிவலத்தை எங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. இந்த பிறந்தநாள் நிச்சயமாக அவருக்கு ஒரு புதுமையான ஒரு பிறந்தநாளாக இருந்திருக்கும். ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவர் கூட அண்ணாமலையாரும் கூட இருந்து அவளை வழி நடத்தியிருக்காங்க. எத்தனையோ முறை நானும் சுகன்யாவும் ஒன்று சேர்ந்து கோயிலுக்கு போகலாம், கிரிவலம் போகலான்னு பிளான் பண்ணும்போதெல்லாம் எங்களால் போக முடிஞ்சதே கிடையாது. கடைசியில் அவராக அதுக்கான நாளையும் வழிவகுத்து அவராக அழைச்சாதான் கோயிலுக்கு போக முடியும் போல். இப்படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கிரிவலம் போகணுன்றது எங்களோட ரொம்ப நாள் ஆசை. இதை பார்த்துட்ருக்கிற நீங்களும் உங்கள் மனைவியோடையும் உங்கள் குழந்தைகளோடையும் ஃபேமிலியாக அண்ணாமலையாரை போய் தரிசிங்க, போய் கிரிவலம் சுற்றிட்டு வாங்க. ஒரு வழியாக கிரிவலம் இனிதே நிறைவேறியது. அந்த அண்ணாமலையாருக்கே அரோகரா, இந்த உண்ணாமலை அம்மனுக்கே அரோகரான்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு கடைசியாக அந்த கிரிவலத்தை முடியும் போது ஒரு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டு நானும் சுகன்யாவும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அண்ணாமலையார் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும். இதை பார்த்துட்ருக்கிற எல்லோரும் அண்ணாமலையார் உங்களையும் கூப்பிடுவார். நீங்களும் சந்தோஷமாக போய் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. நன்றி. உயிரின் வெளிச்சமே, உனது உருவமே, உணரும் நிமிடமே
இதயம் உருகுமே. கல்லென்று விலகிச் சென்றால் நீ தெரிவதில்லை, கல்லுக்குள் உன்னை கண்டால் நீ மறைவதில்லை. கல்லுக்குள்